அண்மை செய்தியை பார்ப்போம். பன்னீரின் ஆதரவாளராக இருந்த தர்மர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்துள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஐயப்பன். பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளராக இருந்து வந்த தர்மர் என்பவர் தற்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். சென்னை ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலையில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலே தர்மர் அதிமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையிலே தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகளை ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் முனியசாமி ஏற்பாடு செய்திருக்கிறார். அதிமுகவில் இணைந்த ராமருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறது, மக்களுக்கான சேவைகளை ஆற்றுங்கள் என்று தர்மருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். தர்மர் பூங்கொத்து கொடுத்து அதிமுக பொதுச் செயலாளருக்கு பொன்னாடை கொடுத்து நன்றி தெரிவித்துக் கொண்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தர்மரோடு 50க்கும் மேற்பட்ட தர்மருடைய ஆதரவாளர்கள் இன்றைக்கு தங்களுடைய தாய் கழகத்திலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அவருக்கு ஒரு குடும்பம் போன்ற ஒரு கழகமாக இருந்து புரட்சித் தலைவி இதய தெய்வம் அம்மாவுடைய காலத்திலே பல்வேறு மக்கள் திட்டங்களை கொண்டு செல்வதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இது போன்ற அடிப்படை மக்களும் ஏழை எளிய மக்களை எல்லாம் பொறுப்புகள் கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு மகத்தான இயக்கமாக இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் முனியசாமி ஏற்பாட்டிலே அதிமுகவில் தர்மர் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். இணைத்துக் கொண்ட தர்மருக்கு குறிப்பாக வாழ்த்து தெரிவித்து எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது, மக்களுடைய பிரச்சனைகளுக்காக மக்களுடைய வளர்ச்சிக்காக ஏழை எளிய மக்களுடைய நலனுக்காக பாடுபடுங்கள் செயல்படுங்கள் என்று அறிவுறுத்தினார். அதே போன்று தர்மரோடு கழகத்தில் இருந்து 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். அவர்கள் அனைவரோடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். கழகத்தில் இணைத்துக் கொண்ட அனைவரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார்கள். அதே நேரத்திலே கழகத்தில் இணைந்த ஒவ்வொருவரும் அதிமுகவுடைய கழகத்துடைய துண்டை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய திருக்கரங்களால் அணிவித்தார். அதே போன்று ஒவ்வொரு நிர்வாகிகளும் கழகத்தில் இணைந்து கொண்டது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 மகத்தான வெற்றி பெறும் என்கிற மகிழ்ச்சியை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்தார்கள். தெரிவித்ததோடு மட்டுமன்றி அந்த அதிமுகவில் இணைத்துக் கொண்ட ஒவ்வொருவரும் தனித்தனியாக புகைப்படம் எடுத்துக் கொண்டு அதிமுக கட்சியாளருக்கு பூங்கொத்து மற்றும் பொன்னாடை கோர்த்து நன்றி தெரிவித்துக் கொண்டது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு ஜெயக்குமார் நன்றி. Taste the Daily.